இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சீரிஸ் பார்ட் 2 பார்ட் 1 வீடியோவில் 5 முக்கியமான இன்வெஸ்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது நம்ம பார்ட் 2 வீடியோவில் மீதி இருக்கும் முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ப்ராக்டிஸ். ஆத்தர் பெஞ்சமின் கிராம் சொல்கிறாரு, ரொம்ப கம்மியான சதவீதம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டாக்ஸ் ப்ராப்பராக செலெக்ஷன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ராங் செலெக்ஷன் பண்ணி லாஸ் ஆகின பிறகு தான் கற்றுக்குறாங்க. அதுக்கு தான் பெஞ்சமின் கிராம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு அத்லீட்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி ப்ராக்டிஸ் அண்ட் ரிஹர்சல் பண்ணுறாங்களோ, அதே போல் ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். பெஞ்சமின் கிராம் காலத்தில் டம்மி பையிங் அண்ட் செல்லிங் லீகல் பேட்ஸ் மூலியமாக பண்ணுவாங்க. அதாவது பணமே இல்லாமல் டம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு இன்டர்நெட் காலத்தில் டம்மி ட்ரேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸி. மார்னிங் ஸ்டார், மணி கண்ட்ரோல், எக்ஸெட்ரா. இந்த வெப்சைட்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஸோ பேசிக்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது புது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், அக்ரெசிவ் வெஸ் டிஃபென்சிவ். சப்போஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேத்துக்குமே சேம் சேலரி, ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒருத்தர் அக்ரெசிவ், இன்னொருத்தர் டிஃபென்சிவ். அதாவது அக்ரெசிவாக இருக்கிற ஆள் மோர் ரிஸ்க் மோர் ரிவார்டு அந்த விஷயத்த பிலீவ் பண்ணுறவர். அதனால ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த கம்பெனி ரெப்யூட்டடாக இல்லைனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருப்பார். இன்னொரு சைடு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். ரிட்டர்ன்ஸ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி. ரெப்யூட்டட் கம்பெனி, ஸ்டாக் வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவர். கொஞ்சம் மாதம் கழிச்சு 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அக்ரெசிவ் இன்வெஸ்டர் சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா, நான் வாங்கின நிறைய ஷேர்ஸில் ஒரு ஷேர் விலை 70% அதிகமாயிடுச்சு. அதுக்கு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, அப்படியா, நான் வாங்கின எந்த ஷேர்ஸுமே 20% தாண்டலையே. இந்த 2 இன்வெஸ்டர்ஸில் யார் பெஸ்ட் இன்வெஸ்டர்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் தான் பெட்டர்னு தோணும், பிகாஸ் he gained more than 70% ப்ராஃபிட், ரைட்? ஆனால் இப்போது நம்ம 2 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணலாம். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் earnings ஒரு ஸ்டாக்ல 70% ப்ராஃபிட், ஆனால் செகண்டில் 25% லாஸ், தேர்டில் 30% லாஸ், நெக்ஸ்ட் 40% ப்ராஃபிட், லாஸ்ட் -50% லாஸ். ஸோ ஓவரால் 5% ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இப்போ டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 20% ப்ராஃபிட், செகண்ட் -5% லாஸ், தேர்ட் 10% ப்ராஃபிட், தென் 15% லாஸ், அகெயின் 5% ப்ராஃபிட். ஓவரால் 15% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு. ஸோ ரிவ்யூ பண்ண பிறகு பார்த்தா டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் தான் பெஸ்ட், ரைட்? அக்ரெசிவ் இன்வெஸ்டிங் கேம்லிங் போல, பணம் வந்தால் நிறையா வரலாம், போகிறப்ப மொத்தமாகவும் போக சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆத்தர் பெஞ்சமின் கிராம் நம்ம எல்லாத்தையும் டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்க சஜஸ்ட் பண்ணுறாரு. எதுக்குன்னா லாங் டேர்ம் அண்ட் சேஃப் இன்வெஸ்டிங் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் மட்டும்தான். ஸோ நீங்களும் டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக முயற்சி செய்யுங்க. நவ் த கொஸ்டின் இஸ், ஹவு டு பிகேம் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்? டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக ஆகிறதுக்கு 4 கீ ஏரியாஸில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு ஆத்தர் பெஞ்சமின் கிராம். ஃபர்ஸ்ட், டிவைட் யுவர் போர்ட்ஃபோலியோ இன்டூ 50-50. சப்போஸ் நீங்கள் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் 500 rupees ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் மட்டும், மீதி இருக்கும் 500 rupees பாண்ட்ஸ் அண்ட் கேஷில் டிவைட் பண்ணி வைங்க. இப்படி பண்ணி உங்களுக்கு 200 rupees ப்ராஃபிட் கிடைச்சா மறுபடியும் 50-50 ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்க. இது பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ். செகண்ட், டைவர்சிஃபிகேஷன். 10 to 15 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுவும் வேறு இண்டஸ்ட்ரீஸில். நம்பர் 3, லார்ஜ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ரெப்யூட்டட் கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 4, கன்சர்வேட்டிவ்லி ஃபைனான்ஸ்டு கம்பெனி. அதாவது கரண்ட் ரேஷியோ மோர் தென் 200% இருக்கணும். இன் ஷார்ட், அசட்ஸ் வேல்யூ லைபிலிட்டிஸோட டபுளாக இருக்கணும். நெக்ஸ்ட், சீப் அசட்ஸ் கம்பெனியாக இருக்கணும். அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் நெட் அசட் வேல்யூவோட 1.5 டைம்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆல்சோ PE ரேஷியோ 15க்கு கம்மியாக இருக்கணும். அண்ட் ஃபைனலி 10 to 20 இயர்ஸ் டிவிடெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குற கம்பெனியாக இருக்கணும். உங்களில் ரொம்ப பேத்துக்கு கன்சர்வேட்டிவ் ஃபைனான்ஸ்டு கம்பெனி செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் சிம்பிள் சொல்யூஷன், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபைனான்ஸ்டு கம்பெனி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ரீகேப் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையல் வெப்சைட்ஸ் லைக் மார்னிங் ஸ்டார், மணி கண்ட்ரோல் மாதிரி வெப்சைட்ஸில் டம்மி ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கோங்க. செகண்ட், நம்ம பார்த்தது அக்ரெசிவ் அண்ட் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்டர் பிஹேவியர் ஹேபிட். ஸோ பெஞ்சமின் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்க, விச் இஸ் லாங் டேர்ம் அண்ட் சேஃப். தேர்ட் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது டிஃபென்சிவ் இன்வெஸ்டருடைய குவாலிட்டிஸ். உங்கள் போர்ட்ஃபோலியோவை 50-50 வச்சிருக்க பாருங்கள். ஆல்சோ டைவர்சிஃபிகேஷன், லார்ஜ் கம்பெனிஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபைனான்ஸ்டு கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த புக்கை எழுதியிருக்கிற ஆத்தர் அண்ட் ரீடர்ஸ் நமக்கு கொடுக்குற அட்வைஸ், நீங்கள் ஒரு பேசிவ் அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆள்னா அப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பாயிண்ட்ஸே போதுமானது. பட் நீங்கள் ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டர்னா, அதாவது ஃபுல் டைம் கொடுத்து நிறையா பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்கன்னா அப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் போதாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐகான் ஆன் பண்ணி வைங்க ஆஃப்டர் சப்ஸ்கிரைபிங் மிஷன் 5 கிரியேஷன்ஸ் சேனல். ஃபைனலி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.